ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இருக்கிற ஸ்டடி பிளானை தாண்டி இது ட்ரெடிஷ்னலுக்கும் வேறு மாதிரி ஒரு சக்ஸஸுக்கு நோக்கி போகணும்னா எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ஸ்டடி பிளானாக தான் இதை வந்து உருவாக்கியிருக்கும். மோஸ்ட்லி லாஸ்ட் டைமில் ஸ்ப்ரிங் லைனில் ஜாப்புக்கு போனவங்க எல்லோரும் உட்பட அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது எதுவோ அதை வந்து நாங்கள் ரீச் பண்ணி கொடுத்தோம். பட் கூடவே அவங்களோட சக்ஸஸுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் அப்படிங்கிறது இருந்துச்சு. இது நேரடியாக நீங்கள் ஒரு ட்ரெடிஷ்னலாக யூனிட் 1லேருந்து யூனிட் 10 வரைக்கும் படிங்க அப்படிங்கிறத தாண்டி அந்த மெத்தடிலேருந்து நாங்கள் பிரேக் பண்ணி இந்த ஷார்ட்கட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம். யாரெல்லாம் அதை ப்ராப்பராக பயன்படுத்திக்கிட்டாங்களோ அவங்க எல்லாருமே ஆல்ரெடி ஜாப்பில் போயிட்டாங்க. இந்த முறை யாரெல்லாம் ப்ராப்பராக பயன்படுத்திக்க போகிறீங்களோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுடைய ஜாப் அப்படிங்கிறது ஸ்ப்ரிங் லைன் வந்து ஒரு ஷூரிட்டியோடு அதை வந்து சொல்ல முடியும். பிஜிடிஆர்பியினுடைய ஸ்ப்ரிங் லைன் கொடுக்கக்கூடிய இங்கிலீஷ்க்கான ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நவம்பர் 24லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் நாங்கள் சில மெத்தனாலஜியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படிங்கிறது அதை டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி பார்ப்போம். ஸ்ப்ரிங் லைனில் ஒவ்வொரு முறையும் அந்த வெற்றியினுடைய அளவீடுகளை வந்து அதிகரிக்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் மெட்டீரியலில் இன்னும் ஒரு இன்வால்மெண்ட்டோடு இன்னும் சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் டைம்லேயே நாங்கள் எங்களோட கொடுத்துருக்கிற மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது அளவுகள் வந்து அதிகமாக இருந்துச்சு. பட் ஆனால் இந்த முறை இன்னும் கொஞ்சம் அளவு அதிகப்படுத்திட்டோம். இப்போ இந்த ஸ்டடி மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னா நாங்கள் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஸ்ப்ரிங் லைனில் ஏதோ ஒரு 10 புத்தகத்தை தர மாதிரி இருக்காது. நாங்கள் கொடுக்குறது கிட்டத்தட்ட 30 புத்தகத்தை வந்து உள்ளடக்கிறது. அந்த 30 புத்தகமும் ஒரு 10 பேஜ் ஒரு 20 பேஜெல்லாம் சேர்ந்து ஒரு புத்தகம் அப்படிங்கிற கணக்கில் ஒவ்வொரு புத்தகம் குறைஞ்சபட்சம் 100 பேஜஸ் இருக்கும். 100 பேஜஸ்க்கு அதிகமாக தான் இருக்கும். அந்த லெவலில் தான் பார்த்தீங்கன்னா 30 புத்தகங்களை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கும். இது எதற்காக அப்படின்னா எப்படி ஒரு குழந்தை அதிகமாக அள்ளி சாப்பிடும்போது அவங்களுக்கு அதிகமான நியூட்ரிஷன் கிடைக்குமோ அதே மாதிரி நீங்கள் நிறையா படிச்சிங்க அப்படின்னா நிறையா விஷயங்கள் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். எக்ஸாமில் எதிர்கொள்ளும் போது பயமே இருக்காது. நீங்கள் படித்து முடித்த உடனே ஒரு ஃபீல் ஹாப்பி இருக்கும். என்ன எக்ஸாம் வந்தாலும் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் இருக்கும். அந்த தைரியத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் எக்ஸ்ட்ராடனரி கண்டென்ட்டை எவ்வளோ எக்ஸ்ட்ரா கொண்டு போய் எவ்வளோ எட்ஜுக்கு எடுத்துகிட்டு போக முடியுமோ அவ்வளோ எட்ஜுக்கு எடுத்துகிட்டு போய் 30 புத்தகங்களை வந்து அடிக்கிறது, இன்க்ளூடிங் நாவல்ஸ் அண்ட் ட்ராமா செக்ஷன் கூட எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னா இன்னும் இதுக்கு மேலே இந்த மெட்டீரியல் ஆட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதுக்குள்ளே நாங்கள் வந்து கண்டென்ட்டை வந்து புட் பண்ணியிருக்கோம். இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நீங்கள் நிறையா படிக்கணும். நீங்கள் ஃபுல்லாக ஹை எஸ்டீம் எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ எஸ்டீமோடு நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ புத்தகங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ். இந்த ஆன்லைன் கிளாஸில் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டான கண்டென்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்கும். எங்களோட ரிவ்யூஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு விஷயத்தை டெக்ஸ்ட் டு டெக்ஸ்ட் இந்த அளவுக்கு பிரேக் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு அந்த வேர்ட்ஸையும் அந்த டெக்ஸ்ட் லைனையும் போயம் உட்பட எல்லாத்தையும் ஹை எக்ஸ்ட்ரீமில் பிரேக் பண்ணி உங்களுக்கு புரிய வச்சுருக்கும். அப்போ அந்த கண்டென்ட் செவி வழியாக கேட்டது ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அது கேட்டது திரும்ப திரும்ப அப்படி ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ எக்ஸாம் டைமில் முதல் கொண்டு நான் சொன்ன அந்த வார்த்தைகள் உங்களுக்கு அங்கே வந்து மணி அடித்த மாதிரி ஒழிக்கும். அப்போ இந்த கேள்விக்கு இதுதான் ஆன்சர்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் நேரடியான ஆன்சரை சூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். டைரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணுறதுக்கு எங்கள் ஆன்லைன் கிளாஸை வந்து டீட்டெயில்டாக வடிவமைச்சிருக்கோம். இந்த லைன்ஸ் உட்பட போயம் லைன்ஸை உட்பட ஈவன் இன்க்ளூடிங் நீங்கள் ட்ராமா லைன்ஸுக்கு போனால் கூட ட்ராமாவை கூட என்ன பண்ணியிருக்கோம்னா ஒவ்வொரு கேரக்டர் பேசின கண்டென்ட்டை எடுத்து அப்படி ஒரு எக்ஸ்ப்ளனேஷனில் கொடுத்துருப்போம். அது ஏதோ ஒரு இடத்துல சும்மா ட்ராமாவுங்கிறத ஸ்டோரி மாதிரி சொல்லி முடிச்சிட முடியும். பட் ஆனால் அது ஸ்டோரி மாதிரி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ட்ராமாவை கூட எவ்வளோ தூரம் அந்த கேரக்டர் பேசுகிற கண்டென்ட்டை உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்த்த முடியுமோ அந்த ஒரிஜினல் கேரக்டரையே உங்கள் கிட்டே கொண்டு வந்து சேர்த்திருப்போம். அது ஆன்லைன் கிளாஸில் இந்த இது பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதை தாண்டி ஆன்லைன் கிளாஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதனுடைய வீடியோவையும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். நீங்கள் வந்து வீடியோவையும் கூட பார்த்துக்கலாம். இந்த ஃபீச்சர்ஸோட ஏன் இந்த ஸ்ப்ரிங் லைனில் எப்பொழுதுமே அந்த வெற்றியாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது அப்படின்னா நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த மெத்தனாலஜி நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த புட்டிங் பவர் அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா ஸ்ட்ரீட் கார் நேம்டு டிசையர் இதே நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு பிளே. இந்த ட்ராமாவுக்குள்ளே நீங்கள் என்ட்ராகணும் அப்படின்னா அதை ஒரு 2 ஹவர்ஸில் அதை படித்து முடிச்சிடலாம். பட் ஆனால் ஸ்ப்ரிங் லைனில் எப்படி கொடுத்துருவோம் அப்படின்னா அந்த ட்ராமாவுடைய கண்டென்ட்டை கிட்டத்தட்ட 9 வீடியோஸ்க்குள்ளே கொண்டு வந்திருப்போம். ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் அதை படிக்கிற மாதிரி வச்சுருப்போம். என்ன ரீசன் அப்படின்னா அதிலிருந்து எந்த அளவுக்கு இன்டீரியராக ஒரு கேள்வியை அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே போனாலுமே
ஸ்ப்ரிங் லைனில் படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட் அதனுடைய ஆன்சர் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்கணுங்கிறதுக்காக அவ்வளோ ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். அதை தாண்டி அந்த கிளாஸ்க்குள்ளே வெறும் ஸ்டோரி மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டால் ஸ்டோரி மட்டும் தாண்டி அந்த பிளேவா ட்ராமாவை பற்றின வேறு என்னென்ன விஷயம் இருக்கோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் பண்ணியிருக்கோம். அதனால் எங்களுடைய ஆன்லைன் கிளாஸை டீட்டெயில்டு ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிற டேக்லைனுக்குள்ளே பார்க்க முடியும். அதற்கு அடுத்ததாக டெஸ்ட்டு. எப்பொழுதுமே ஒரு வெற்றியாளரை தீர்மானிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட்டினுடைய வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப ஹை எக்ஸ்ட்ரீம். அவங்க எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் படித்ததுனுடைய அவுட்புட்டை எப்படி அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு டெஸ்ட்டினுடைய ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறையா பேசணும். ப்ராக்டிஸ் டெஸ்ட்டை பற்றி பேசினா வெரைட்டியாக பேசணும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு கேள்வி படிச்சிருப்பீங்க, அதை நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது அங்கே நீங்கள் என்ன தப்பு செஞ்சீங்க அப்படிங்கிறது இந்த டெஸ்ட்டு வந்து எழுதி பார்த்ததுனால உங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ இந்த தவறெல்லாம் எக்ஸாம் ஹாலில் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ப்ரீ ஷெட்யூல் பண்ணின ஒரு மோடில் நீங்கள் போகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அதனால் நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களா இருந்தாலும் ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யானைக்கும் அடிசருக்குன்னு சொல்லுவாங்க. நான் எல்லாமே படிச்சுட்டோம்ப்பா, என்ன இதுக்கு மேலே எனக்கு அங்கே அசைக்கிறக்கே ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு கூட போவாங்க. ஒரு டெஸ்ட் கூட ப்ராக்டிஸ் பண்ணாமல் போவாங்க. பட் ஆனால் அங்கே போய் அவங்க ஆன்சர் பண்ணும்போது அந்த இடத்துல ஈஸியாக பண்ண வேண்டிய இடத்துக்கு கூட தவறு பண்ணிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா அதற்கு முன்னாலேயே ஒரு ப்ராக்டிஸ் இல்லாமல் போகிறது ஒரு மெயின் ரீசனாக இருக்கும். பட் ஆனால் ஸ்ப்ரிங் லைனில் படிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளமே இல்லாமல் கொண்டு போகிறது தான் எங்களுடைய நோக்கம். அதனால் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே இத்தனை கொஸ்டின்ஸ் தாண்டி ஆட் பண்ண முடியுமாங்கிற அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 24,000 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அந்த டெஸ்ட்டை இன்னும் வெரைட்டியாக பிரிச்சிருக்கோம். இண்டிவிஜுவல் டாபிக் டெஸ்ட். ஒரு டாபிக் நீங்கள் படிக்கிறீங்க, மெண்டிங் வால் படிக்கிறீங்களா, மெண்டிங் வால் போய் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். பிரம்மா படிக்கிறீங்களா, அந்த போயமனுடைய டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். அந்த மாதிரி இண்டிவிஜுவல் டாபிக் டெஸ்ட்டு, யூனிட் வைஸு, சப்ளிங் யூனிட்டு, மார்க் எக்ஸாம் சொல்லி தனித்தனியாக பிரிச்சிருக்கோம். அந்த ஷெடியூலில் தான் நாம் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷெடியூலை வந்து நாங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானுக்குள்ளே அதை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட்டில் மொத்தம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து உங்களுக்கு ஹை எக்ஸ்ட்ரீம் லெவலில் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்தாச்சு, கிளாஸஸும் கொடுத்தாச்சு. மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருந்துக்கிட்டு உங்களுடைய கன்வீனியன்ட் டைமில் அது பார்த்துக்கிறதுக்கு மாதிரி வீடியோஸும் கொடுத்துருக்கோம். அதை தாண்டி இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது அப்போ இதுக்குள்ளே எவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னா சிபிடியில் தான் டெஸ்ட் எழுதுவீங்க. இந்த சிபிடி அப்படிங்கிறது தான் டிஆர்பி போர்டு என்ன டெஸ்ட் நடத்தினா ஆன்லைனில் நடத்தின என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவாங்களோ அதே மெத்தடில் இருக்கிறதா இந்த சிபிடி. ஸ்ப்ரிங் லைனில் அந்த சிபிடியை நாங்கள் அப்படியே தத்ரூபமாக கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா அது வந்து எங்களுடைய டீமில் நாங்களாக அதை உருவாக்கிக்கிட்டது தான் இந்த சிபிடி. அதனால் நான் ஆரம்பத்தில் ஸ்ப்ரிங் லைன் வரும்போது இருந்தே அந்த சிபிடி மெத்தடில் தான் வந்து டெஸ்ட் எல்லாத்தையும் எழுத வச்சு ப்ராக்டிஸ் பண்ண வச்சோம். அதனால் சிலருக்கெல்லாம் ஆன்லைனில் ப்ராக்டிஸே பண்ணாமல் போனவங்க கூட அந்த லாஸ்ட் டைம்லலாம் போய் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதும்போது அது எங்ககிட்ட சிபிடி ப்ராக்டிஸ் பண்ணினதுனால அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் அந்த சிபிடி அப்படிங்கிறது தொடர்ந்து அதை கன்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும். அதற்கு அடுத்து அந்த லைட் வெப் அப்படிங்கிறது, இந்த லைட் வெப் அப்படிங்கிறது உங்களை ஒரு ரிலாக்ஸ் மோடில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லைட் வெப் அப்படிங்கிறத கொண்டு வந்தோம். சிபிடியில் டெஸ்ட் எழுதுறதுக்கான டைமிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கோம். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் முடிச்சாகணுங்கிறது இருக்குது. இந்த லைட் வெப்பில் டைம் அப்படிங்கிறது இருக்காது. ஒரு கேள்வியை நீங்கள் படித்து ஆன்சர் பண்ண அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அடுத்த கொஸ்டின் ஓப்பன் ஆகும். பட் ஆனால் சிபிடியில் டிஆர்பி போர்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஆன்சரை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். அதே மெத்தட் சிபிடியில் இருக்கும். அந்த டைமை கூட சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் லைட் வெப் அப்படிங்கிறது கொண்டு வந்தோம். இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வேறு கொஸ்டின்ஸ் இருக்கும். லைட் வெப் முழுக்க ஆத்தர்ஸ்னுடைய ஏரியாவுக்குள்ளே கவர் பண்ணி போகிற மாதிரியே இருக்கும். அதுவும் நிறைய கண்டென்ட் படிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுடைய மெத்தடில் வந்து பார்த்தோன்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் பேராகிராஃப் செஷன் மாதிரி இருக்குமே அப்படிங்கிற ஒரு வேர்டு ஒன்று இருக்கும். அந்த டேக்லைனாகவே மாறி இருக்கும். இது எதற்காக அப்படி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்கு அப்படின்னா நீங்கள் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல, அந்த ப்ராக்டிஸ் பண்ணுற சமயத்தில் கூட நீங்கள் ஒரு சில இன்ஃபர்மேஷனை படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அந்த நோக்கத்துக்காக தான் அப்படி பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்போம். அந்த இடத்துல ஒரு 5 or 6 லைன்ஸ் இருக்கும். அந்த 6 லைனுக்குள்ளே 3 பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த 3 பாயிண்ட்ஸ் வெரைட்டியான 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு கேள்விக்கு தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஆன்சர் பண்ணுற கேப்பில் அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னால் அது சம்மந்தமான 3 விதமான பாயிண்ட்ஸை நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசேஜ் மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து உருவாக்கியிருக்கும். ஒரு ஹை எக்ஸ்ட்ரீம் இந்த வீடியோவில் கொஸ்டின்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமானது. எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இதுதான் ஸ்ப்ரிங் லைனில் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இந்த முறை நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு புதுசாக பண்ணிட்டு வருவோம். அந்த மாதிரி இந்த முறை கொண்டு வந்திருக்கிறது இந்த வீடியோஸில் வந்து டெஸ்ட் பண்ணுறது, அதாவது உங்களோட ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது. வீடியோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னா சில யூடியூப் சேனல்லையும் பார்த்துருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீடியோஸில் அந்த கொஸ்டின்ஸை வந்து டிக்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு பேசிவாக அந்த கொஸ்டின்ஸை லிசன் பண்ணுவீங்க. லிசன் பண்ணிவிட்டு உங்களால் அந்த ஆன்சரை இமேஜின் பண்ண முடியும்.
ஆனால் அந்த ஆன்சரை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ண முடியாது, இமேஜின் பண்ண முடியும். பட் அதுக்கான ஆன்சரை அங்கே வீடியோவில் இருந்து பேசக்கூடிய நபர் தான் அதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த ஆன்சர் அப்படிங்கிறது வெரிஃபை பண்ண முடியும். அப்போ அங்கே உங்கள்கிட்ட நீங்கள் ஜஸ்ட் ஒரு பேசிவாக தான் இருப்பீங்க. பட் ஆனால் ஸ்ப்ரிங் லைனில் அந்த மெத்தடை நாங்கள் பிரேக் பண்ணி அடுத்த லெவலான ஒரு ஜெனரேஷனுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, வீடியோ ஓடிட்டுருக்கோம், அந்த வீடியோவில் நீங்கள் கவனிச்சுட்டே இருப்பீங்க. கவனிச்சிக்கிட்டு இருக்கும்போதே வீடியோ திடீர்னு பாஸ் ஆகிடும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாப்அப் பாக்ஸில் ஒரு கொஸ்டின் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் கிளிக் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு இதுதான் ஆன்சர்னு சொல்லி நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதை கிளிக் பண்ணி அதுக்கான ஆன்சரை நீங்கள் மார்க் பண்ணுவீங்க. அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு விதமான ஆன்சரை சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதாவது மேலோட்டமாக படிச்சிருந்தா, பட் அப்படி மேலோட்டமாக நீங்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அது எதற்காக அப்படி வச்சிருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், அதுக்கான ஆன்சரை நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே என்ன பண்ணுவீங்கன்னா செக் பண்ணிக்கலாம் ஆன்சர் சரியாக தான் இருக்கா அப்படிங்கிறது. நீங்கள் அந்த ஆன்சர் மாற்ற முடியாது. ஏன் அப்படின்னா அது உங்களுடைய ஸ்கோரில் ஆட் ஆகிட்டு இருக்கும். டெஸ்ட்டை முடிச்சதுக்கப்புறம் ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி நீங்கள் அட்டென்ஷனில் இருந்தீங்க அப்படிங்கிறதுக்காக அதை வந்து வச்சுருக்கோம். அப்போ அந்த ஆன்சரை நீங்கள் செக் பண்ணிக்கலாம், பார்த்துட்டு அடுத்தது கவனிச்சுட்டே இருப்பீங்க. இப்போ எதற்காக அந்த மெத்தடை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் அதற்கு அடுத்த ஒரு 5 or 6 minutes நீங்கள் வீடியோ கவனிச்சுட்டே இருப்பீங்க. அந்த கவனிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த பகுதியிலிருந்து மறுபடியும் இன்னொரு கேள்வி வரும். அப்போ அந்த நீங்கள் ரொம்ப அப்சர்வேஷனில் வீடியோவை கவனிச்சுட்டு இருப்பீங்க. சும்மா அப்படியே நீங்கள் அந்த வீடியோ போட்டு விட்டுட்டு கேஷுவலாக நீங்கள் கவனிச்சுக்கிட்டு, அல்லது நீங்கள் வேறு எங்கேயாவது வேடிக்கை பார்த்துட்டு கவனிச்சுட்டு இருக்கிறீங்க, அந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ மேலே உங்களுக்கு ஒரு கண் இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக அந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அதற்கு அடுத்த ஒரு 5-6 நிமிஷத்தில் அடுத்த ஒரு கேள்வி வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு நீங்கள் கவனிச்சுட்டே இருப்பீங்க. அந்த கேள்வி கரெக்டாக அந்த இடம் பாஸ் ஆகிற இடத்துலையே அது இருக்காது. நீங்கள் ஆரம்பத்தில் முதல் 1வது நிமிஷத்தில் கவனிச்சிட்டு இருந்த அந்த அதுக்கான கண்டென்ட் பேஸ் பண்ணி 10வது நிமிஷத்தில் அந்த கேள்வி வரும். அப்போது அங்கே நீங்கள் கவனிச்சுக்கிட்டு அந்த விஷயத்தை உள்ளடக்கி அந்த கேள்வியை வந்து கேட்போம். அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் லைன் யூஸ் பண்ணக்கூடிய இந்த வீடியோவில் கொண்டு வந்துருக்கக்கூடிய ஒரு ஹை எக்ஸ்ட்ரீமான ஒரு மெத்தட். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எழுதிட்டு இருக்கிறீங்க, அதாவது கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கிறீங்க எல்லாத்துக்குமே இது ஒரு பீட்டா வெர்ஷனில் கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு டாபிக்ஸாக ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க கவனிக்க அந்தந்த டாபிக்ஸ் படிக்கும்போதெல்லாம் வீடியோ கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கணுங்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஒரு ஹை எக்ஸ்ட்ரீமானது. அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24,000 MCQs அப்படிங்கிறது கவர் ஆகிடும். மெயின் செஷனாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி பிளானில் இந்த பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் நியூ சிலபஸுக்கு நாம் வந்து அந்த ஸ்டடி பிளானை உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிறது தான். இது வந்து ட்ரெடிஷ்னலான ஒரு பிளான் இருக்காது. ட்ரெடிஷ்னல் பிளான் அப்படின்னா யூனிட் 1 ஆரம்பிக்கும், யூனிட் 10 வரைக்கும் அப்படியே போயிட்டு கேள்வி அப்படிங்கிறது உங்களுக்கு அவங்க லீனியராக எடுத்து தரமாட்டாங்க. எங்கேருந்து வேணாலும் அவங்க வந்து கொஸ்டின்ஸ் எடுக்கிறது தான், அது சப்ளை தான் உங்களுக்கு வரும். பட் ஆனால் எதை ஃபஸ்ட்டு படித்தா நீங்கள் சேஃப் ஜோனில் இருந்து போக முடியும் அப்படிங்கிறது தான் ஸ்ப்ரிங் லைன் பயன்படுத்தக்கூடிய ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி பிளான். இந்த மாதிரியான பிளானை தான் நாங்கள் ஒவ்வொரு முறையும் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணும்போதும் சரி, யாரெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே வெற்றி அடைஞ்சதுக்கான காரணம் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ப்ரியாரிட்டி, எந்த யூனிட்டு எப்போ படிக்கணும் அப்படிங்கிறது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா 3 ஸ்டேஜஸில் பிரிச்சிருக்கோம். இந்த ஸ்டேஜ் 1 எப்படி இருக்கும் அப்படின்னா, அதில் அமெரிக்கன் லிட்ரேச்சரு, ஷேக்ஸ்பியர், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கில். இது எதன் அடிப்படையில் பிரிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி பிரிச்சிருக்கோம். நியூ சிலபஸில் கிட்டத்தட்ட 40% 50% டாபிக்ஸ் அப்படிங்கிறது மாறி இருக்கு. அப்போ இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த டாபிக்ஸ்லேருந்து இப்போ புதுசாக டாபிக்ஸ் ஆட் ஆகிருக்கிறதுனால நியூவாக ஆட் ஆகிருக்கிற டாபிக்ஸு நீங்கள் ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது அதிகமாக கொடுக்கணும். ஏன் அப்படின்னா கேள்விகள் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா உங்களை சோதிக்கிறதுக்கு தான் அது தேர்வு. நீங்கள் சோதித்து அதில் தேர்வில் வெற்றி அடைகிறீங்களா, அதுக்கு நீங்கள் ஃபிட் ஆகிறீங்களா அப்படிங்கிறது தான் தேர்வு. அப்போ பழைய கொஸ்டின்ஸ்லேருந்து இப்போ உங்களை சோதிக்கணும் அப்படின்னா நீங்கள் அப்கிரேடில் தகுந்த மாதிரி இருக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் எப்பொழுதுமே இப்போ எந்த சிலபஸ் ஆட் ஆகிருக்கோ அதிலிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கும். இது ஒவ்வொரு முறையும் வந்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் நாங்கள் ஒரு தனி ஸ்ட்ராட்டஜியில் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அதை எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 6, இப்போ இந்த யூனிட் 6ல் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% 50% டாபிக்ஸ் அப்படிங்கிறது, டைட்டில்ஸ் அப்படிங்கிறது, கண்டென்ட் அப்படிங்கிறது மாறி இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு யூனிட் 6 எடுத்துக்கிட்டோம். அடுத்த லெவல் யூனிட் 5க்குள்ளே வந்தோம். யூனிட் 6 ஏன் ஃபஸ்ட்டு எடுக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல அதை தெரிஞ்சுக்கணும். யூனிட் 6 யூனிட் 5 ஒரு கம்பேரிசன் இருக்குது. 5க்கு அப்புறம் 6 எடுத்துருக்கலாமே அப்படின்னு இருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த யூனிட் 5 அப்படிங்கிறது அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கும்.
நீங்கள் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரிக்குள்ளே போயிட்டு ஒரு ட்ரையான ஏங்கிளில் போனால் நீங்கள் அதை மீண்டும் அடுத்த ட்ரையான ஆங்கிள் வந்துச்சுன்னா ஏற்றுக்க மாட்டீங்க. உங்களுடைய மனசு அதுக்கு ஃபிட் ஆகாமல் போயிடும். அதனால தான் ஒரு கலவையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதில் ப்ரோஸ் இருக்கணும், போயம் இருக்கணும், ட்ராமா இருக்கணும், நாவல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு யூனிட் 6 முதல்ல வச்சுட்டு அதற்கப்புறம் யூனிட் 5 வச்சுருக்கோம். யூனிட் 5 அப்படி தான். முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடியதில் 2 ஓல்டு டாபிக்ஸும் 2 நியூ பிளேவும் ஆட் ஆகிருக்கும். அதனால் அது ப்ரியாரிட்டியில் 50%ங்கிற ப்ரியாரிட்டியில் இந்த முதல் ஸ்டேஜில் வச்சுருக்கோம். அதற்கு அடுத்ததான் யூனிட் 10. இந்த யூனிட் 10 அப்படிங்கிறது அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா அது டைட்டில் அப்படி தான், அப்ளிகேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கில் தான். கேள்வியினுடைய தன்மையே இங்கே தான் இருக்க போகுது. இந்த முறை பிஜிடிஆர்பியில் இருக்கிறவங்களுக்கு பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். நாம் போய் ஸ்கூலில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு என்ன நடத்த போகிறோம் அப்படின்னா கிராமர் தானே நடத்துவோம். உங்களுடைய கேள்வி அப்படி தான் இருக்கும். இது சரியானது தான், கிராமர் தான் நான் நடத்த போகிறோம். அப்படி கிராமர் நடத்துகிறவங்களுக்கு எதுக்காக லிட்ரேச்சருக்குள்ளேயே இவ்வளோ தூரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பலரும் கேள்வியாக இருந்துச்சு. அதை தான் வந்து பார்த்தோன்னா இந்த நியூ சிலபஸ் ஆட் பண்ணும்போது அது சரிதான். அப்போ அவங்களுக்கு கிராமர் தெரியாமல் உள்ளே வராங்க, இப்போ கிராமர் அவங்க கற்றுக்கிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அப்ளிகேஷன் ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கனுடைய நோக்கம் வரக்கூடிய அந்த பிஜி கிரேடில் வரக்கூடிய அந்த ஸ்டாஃப் அப்படிங்கிறவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா லிட்ரேச்சர் மட்டும் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது, அதையும் தாண்டி அவங்க அப்ளிகேஷன் பண்ணக்கூடியது மாணவனுக்கு எந்த ஏரியாவில் அவங்க ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க, கிராமர்னுடைய பங்களிப்பு தான் அங்கே அதிகமாக இருக்க போகுதுன்றதுனால அந்த இது கிராமர் ஏரியாவில் கை வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த இடம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியம். இந்த 3 டாபிக்ஸில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இந்த இடம் வந்து பார்த்தோன்னா குறிப்பாக யூனிட் 10ல் தான் அதிகமான இடம் வந்து பார்த்தீங்கன்னா மையம் கொள்ளும். ஸ்ப்ரிங் லைனில் நீங்கள் இது வரைக்கும் ஸ்ப்ரிங் லைனில் லிட்ரேச்சர் மட்டும் தான் அட்டன் பண்ணியிருப்பீங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் கிளாஸ் யாரும் அட்டன் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரே முறை அட்டன் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிராமருக்குள்ளே இவ்வளோ ஒரு எளிமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சிம்பிளாக என்ன வந்து பார்த்தோன்னா ஆரம்ப காலத்தில் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க, சும்மா செல்லமாக கூப்பிட்டது. ஏன்னா கிராமரை வித்தியாசமான ஒரு அணுகுமுறையில் நான் டீச் பண்ணியிருக்கேன் பல இடங்களில். அதை நீங்கள் நிச்சயமாக இந்த ஒரு முறை ஒரு கிளாஸ் தான் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். அதற்கப்புறம் கிராமரில் இப்படி தான் மார்க் வாங்க முடியும், இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் கிராமரில் நமக்கான மார்க்ஸ் கண்டிப்பாக இருக்குங்கிறது உங்களால் அதை ஏற்றுக்க முடியும். ஓகே ஃபைன். ஸ்டேஜ் 1 எப்படி பிரிச்சிருக்கும், ஸ்டேஜ் 2. இந்த ஸ்டேஜ் 2 எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்குள்ளே இருக்கும். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி பிரிட்டிஷ் லிட்ரேச்சருக்குள்ளே இருக்கும், இன்னொரு பகுதி காமன்வெல்த் லிட்ரேச்சர் அண்ட் இந்தியன் லிட்ரேச்சர் போஸ்ட் கலோனியல் பகுதிக்குள்ளே இருக்கும். அப்போ ஒரு பகுதி பிரிட்டிஷ் லிட்ரேச்சர், இன்னொரு பகுதி அதர் தென் பிரிட்டிஷ் லிட்ரேச்சருக்குள்ளே வச்சுருக்கும். ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக கையாண்டு அந்த இடத்துல. யூனிட் 4 யூனிட் 3 இதை எப்படி பிரிச்சிருக்குன்னா யூனிட் 3க்கு அப்புறம் தான் 4 வச்சுருக்கும். இந்த யூனிட் 3 கூட டாபிக்ஸ் வந்து பார்த்தோன்னா பழைய சிலபஸ்லேருந்து மாறி இருக்கிறோடைய இது குறைவாக இருக்குது யூனிட் 4 கம்பேர் பண்ணும்போது. பட் ஆனால் யூனிட் 4 அப்படிங்கிறது நிறையா சேஞ்சஸ் அப்படிங்கிறது யூனிட் 4ல் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த இடத்த நீங்கள் கையாளணும். யூனிட் 3 யூனிட் 4 இங்கே நீங்கள் ரொம்ப ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுக்கணும். எப்படி ஸ்டேஜ் 1ல் ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்களோ அதே சேம் ஸ்பிரிட் அண்ட் ப்ரியாரிட்டியை இன்னும் ஒரு படி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். அதுக்காக இந்த ஸ்டேஜில் வச்சுருக்கோம். எப்போவுமே அந்த கிராப் அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக போவீங்க, அதற்கப்புறம் தான் ஸ்பீடாக போவீங்க. அதனால தான் முதல் 3 யூனிட்டில் நீங்கள் ஒரு ஸ்பீடில் போவீங்க, அந்த ஸ்பீடையும் தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பீட் எடுக்கணுங்கிறதுக்காக தான் செகண்ட் ஸ்டேஜில் யூனிட் 3, 4, 7 வச்சுருக்கோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு கொடுக்குற அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இதுக்கு கொடுக்குறத தாண்டி இன்னும் ஒரு படி மேலே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நியூ டாபிக்ஸ்னுடைய பங்களிப்பு இங்கே அதிகமாக இருக்கும். பட் ஆனால் இந்த முதல் 2 ஸ்டேஜை நீங்கள் நல்லா ப்ராப்பராக எடுத்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ஃபீல் ஃப்ரீயாக இருக்கலாம், பயமே பட வேண்டியதில்லை. அந்தளவுக்கு நியூ சிலபஸை இப்படி தான் கவர் பண்ணி எடுத்துகிட்டு போகணுங்கிற அளவுக்கு அந்த சிலபஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் யூனிட் 6, யூனிட் 5, யூனிட் 10. செகண்ட் ஸ்டேஜ் யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 7. இந்த தேர்ட் ஸ்டேஜுக்குள்ளே அடுத்த ஒரு பகுதி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி இருக்கிற அப்ளிகேஷன் கிராமராக இருக்கும். பட் ஆனால் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா லிங்குஸ்டிக்ஸ் அண்ட் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே இருக்கும். அதற்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸே இல்லாத 2 யூனிட், யூனிட் 1, யூனிட் 2 அதை வந்து கடைசியாக வச்சுருக்கும். அப்போ நாங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கிற மெத்தடு உங்களுக்கு பார்க்கும்போதே புரிஞ்சிருக்கும், சரியான ஒரு ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது உங்களால் தெரிஞ்சிருக்கும். யாரெல்லாம் சிலபஸை எடுத்து அனலைஸ் பண்ணிங்களா நியூ சிலபஸை அவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை ஏற்றுக்குவீங்க. நான் கொண்டு வந்திருக்கிற இந்த ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது சரியான ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்றுக்க முடியும். இந்த தேர்ட் ஸ்டேஜ் எப்படி பிரிச்சிருக்குன்னா ஃபஸ்ட்டு யூனிட் 8 அதில் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது இருக்கும். யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் லிங்குஸ்டிக் அண்ட் பெடகாகி இதை வந்து கொண்டு வந்திருக்கும். அதற்கப்புறம் யூனிட் 1, யூனிட் 2 இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ், டாபிக்ஸில் சேஞ்சஸே இருக்காது. இந்த யூனிட் 8லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் அப்படிங்கிறதே இருக்காது. ஏன்னா பழைய சிலபஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா
யூனிட் 10ல் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸையும் எடுத்துகிட்டு வந்து யூனிட் 8ல் வச்சுருக்காங்க. சில டாபிக்ஸ் 2 டாபிக்ஸ் மட்டும் நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சிலது ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பெரிய சேஞ்சஸே இல்லாமல் அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க இந்த யூனிட் 8. யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான், பழைய சிலபஸ் என்ன இருந்துச்சோ அதே மாதிரி விஷயம் தான். இன்னும் கொஞ்சம் பெடகாகிய கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் வேர்ட்ஸ் தான் மாறி இருக்கு. பழைய சிலபஸ்க்கும் இதுக்கு இருக்கிற சிலபஸ்க்கும் வேர்ட்ஸ் தான் மாற்றிருக்காங்களே தவிர கண்டென்ட் அப்படிங்கிறது மாற்றல யூனிட் 9. அதனால இதை வந்து ஒரு இடத்துல வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் யூனிட் 1 யூனிட் 2 இதுவும் அதே தான். யூனிட் 1 யூனிட் 2லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 1 or 2 டாபிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு. மீதி எல்லாமே பழைய சிலபஸ் அப்படியே இருக்கு. அப்போ நாங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கிறது முதல் 2 ஸ்டேஜ் படிச்சிட்டிங்கனாலே எல்லா நியூ டாபிக்ஸையும் நீங்கள் கவர் பண்ணிக்குவீங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டேஜ் போகும்போது பழைய டாபிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணிக்குவீங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்கு தேவையான அந்த மெத்தனாலஜி, அந்த ரூட் அப்படிங்கிறது, இந்த ரூட் பெஸ்ட் ரூட் அப்படிங்கிற மாதிரி உங்களால் ஏற்றுக்க முடியும். நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி மட்டும் இல்லை, எது பெஸ்ட் ரூட்டுங்கிறது நான் முதல்ல டிசைட் பண்ணி அந்த பாதையில் உங்களை அழைச்சிட்டு போகிறது என் வேலை. ஏன் அப்படின்னா உங்களை அப்படியே விட்டுட்டு நீங்கள் ஒரு பக்கம் படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் ஏனாதானமாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த ரூட் அப்படிங்கிறது தேவை. இது கரெக்டாக போனீங்கன்னா அங்கே என்ன இருக்கும்? சக்ஸஸ் இருக்கும். அங்கே உங்களுக்கான ஒரு கவர்மெண்ட் சீட் அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துட்ருக்கு. அதனால் எப்பொழுதுமே திங்க் டிஃப்ரெண்ட்லி, டூ யுவர் ஒர்க் பெட்டர் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கிட்டே செயல்படுங்க. இந்த 3 ஸ்டேஜஸ்குள்ளே போனால் இதுவே போதுமானது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்க்கான மெத்தனாலஜி. இந்த 3 ஸ்டேஜஸை எப்படி வந்து பிரிச்சிருக்குங்கிறத தாண்டி எப்பப்போ என்னென்ன டெஸ்ட் எழுதணும், எப்படி அதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பர் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவங்களுக்கு வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இதை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் கார்டு ஒன்று வந்து கொடுத்துருவோம். இந்த ஸ்கோர் கார்டு எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு முறையும் டெஸ்ட் எழுதிட்டு இது வந்து இதனுடைய பிடிஎஃப் ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். நான் ஒன்ஸ் யூடியூப்பில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த பிடிஎஃப் எடுத்துக்காங்க. எதுக்காக இந்த ஸ்கோர் கார்டு கொடுத்துருக்குன்னா, நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு என்ன மார்க் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி அங்கே மார்க் பண்ணி வச்சுட்டே வரணும். அப்போ ஒவ்வொரு முறையும் நீங்கள் பார்க்கும்போது திருப்பி பார்த்துட்டே இருப்பீங்க. பார்க்கும்போது எந்த இடத்துல அதிகமாக இருக்குது, எந்த இடத்துல குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இதை தாண்டி ஸ்ப்ரிங் லைனில் லாஸ்ட்டாக நாங்கள் வந்து லான்ச் பண்ண ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா ப்ராக்ரஸ் மானிட்டர் மெத்தட். இந்த ப்ராக்ரஸ் மானிட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களுடைய டேட்டாஸை கலெக்ட் பண்ணி நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, இன்னும் எவ்வளோ தூரம் நீங்கள் படிக்கணும், இன்னும் எவ்வளோ தூரம் நீங்கள் இன்னும் என்னென்ன டாபிக் கான்சன்ட்ரேட் ஆகணும், எங்கே நீங்கள் லேக்காக இருக்கீங்கன்னு சொல்லி கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணி கொடுக்குறது தான் இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இது நாங்கள் இதுவும் சரி நாங்களே உருவாக்கிக்கிட்ட ஒரு மெத்தட் தான். எப்படி கொடுத்த பெஸ்ட்டுன்னு சொல்லி உருவாக்கி கொண்டு வந்தது தான் அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். இது யூடியூப்பில் இருக்குது. ஒன்ஸ் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அது உங்களுக்கு புரியும். சரி, ஓகே. ஸ்கோர் கார்டு ஏன் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டேன். நீங்கள் அந்த இடத்துல உங்களுடைய ஸ்கோரை என்ட்ரி பண்ணிக்கணும். சரி, ஃபஸ்ட்டு டெஸ்ட் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா 24th நவம்பர் 2024 ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதுவீங்க. அதனால் நீங்கள் அதுக்கு முந்தின நாளே நீங்கள் படிச்சுக்கணும், அல்லது அந்த டேவிலையாவது நீங்கள் படிச்சுக்கணும். சில ரூல்ஸ் அண்ட் விஷயம் என்ன, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் சொன்னோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த அன்றைக்கி டெஸ்ட்டை அன்றைக்கே முடிச்சிருங்க. எப்போவுமே சேர்த்து வைக்காதீங்க. வெயிட்டை சேர்த்து வச்சிங்கன்னா அதை நீங்கள் தான் சுமக்கணும். அதனால் அந்தந்த அன்றைக்கி டாப்பிக்கை அன்றைக்கே முடிச்சிட்டிங்கன்னா வெயிட் ஃப்ரீயாக இருக்கும். அடுத்த நாள் நீங்கள் போயிட்டு அடுத்த டாபிக் படிக்கலாம். அந்த மைண்ட் வச்சுக்காங்க. ஒருவேளை அந்த நாள் ஏதாவது ஒரு ஹை எக்ஸ்ட்ரீம் ஒரு காரணம் அந்த அன்னைக்கு நீங்கள் அந்த நாளை கவனிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா அதை ஏதாவது இடத்துல ஹோல்ட் பண்ணி வச்சுக்காங்க. வேற ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும்போது பயன்படுத்துங்க. அந்த நாள் அடுத்த நாளில் கொண்டு போய் தள்ளிட்டு போய் அடுத்த நாள் டாப்பிக்கில் போய் முந்தின நாள் டாபிக் எழுதிட்டு அப்போ அடுத்த நாள் டாபிக் அதுக்கு அடுத்த நாள் தள்ளிட்டு போனீங்கன்னா இங்கே என்ன ஆகுனா ஒவ்வொரு முறையும் நீங்கள் தள்ளி போக போக அது பழகிடும். அப்போ ஒரு டாபிக் தள்ளுவீங்க, அப்புறம் இன்னொரு டைம் 2 டாபிக்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் 3, 4, 5ன்னு சம்டைம்ஸ் 10 டாபிக்ஸ் நீங்கள் வேற கியரில் இருப்பீங்க. மற்றவங்களாம் ஒரு ஸ்பீடில் போயிட்டு இருப்பாங்க, நீங்கள் வேற ஸ்பீடில் போயிட்டு இருப்பீங்க. அதனால் அப்படி ஏதாவது லேக் ஆச்சு அப்படின்னா அதை வேற ஒரு நாள் தனியாக அதுக்குன்னு டைம் கிடைச்சிச்சுன்னா அங்கே பயன்படுத்துங்க. திஸ் இஸ் தி பெஸ்ட் மெத்தட். ரைட், ஓகே. 24th பர்ச்சஸ் அண்ட் மெண்டிங் வால் 2 poem நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, எழுதுறீங்க. ஸ்ப்ரிங் லைனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம். இந்த முறை இந்த எல்லா டாபிக் எழுதுறதுக்கு முன்னால் உங்கள் கையில் மெட்டீரியல் இருக்கும், அதுக்கான வீடியோஸும் இருக்கும். ரொம்ப அது ஸ்பெசிஃபிக்காக இந்த முறை ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஏரியாவில் அதை வச்சுருக்கோம். உங்கள் கையில் மெட்டீரியல் அதனுடைய வீடியோஸ் அப்படிங்கிறது முன்னாடியே அந்த டேட்டுக்கு முன்னால் இருக்கும். நீங்கள் வந்து இனி வரக்கூடிய எல்லா டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த டேட்டுக்கு முன்னாலே இருக்கும். உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக அதை வந்து வச்சுருக்கோம். ரைட், 26th வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேப் விட்டு இந்த கேம்பிரிட்ஜ் லேடிஸ் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு நாள் கேப் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா இதுதான் நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். கேம்பிரிட்ஜ் லேடிஸுங்கிறது அவ்வளோ பெரிய போயம் கிடையாது. ஒரு நாள் அதுக்கு தேவையும் படாது. ஒரு நாள் கேப்பே இல்லை, ஒரு ஹாஃப் டேல படித்து முடிக்கக்கூடிய ஒரு போயம் தான். இங்கே என்ன அப்படின்னா நீங்கள் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு அந்த சிட்டிங் பொசிஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு நாள் கேப் கொடுத்து
ஒரு நாள் தள்ளி அந்த இது வச்சுருக்கு. ஒருவேளை நீங்கள் சின்னதாக கொஞ்சம் டைம் எடுத்து லேட் பண்ணால் கூட ஒன்றும் ஒரி பண்ண வேண்டியதில்லை. சரி, அடுத்த நாளில் அதை சரி பண்ணிக்கலாங்கிறதுக்காக அந்த 26 வரைக்கும் ஒரு டேவை கொடுத்துருக்கும். அதற்கு அடுத்தது அமெரிக்கன் ஸ்காலர். அமெரிக்கன் ஸ்காலர் எப்பொழுதுமே கண்டென்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் நிதானமாக படிக்க வேண்டிய ஒரு டாபிக் அப்படிங்கிறதுனால அதுக்கு ஒரு நாள் கேப் கொடுத்துருக்கோம். பிலோடெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரிங்லைனுடைய கிளாஸஸ்னுடைய வீடியோவில் போட்டிருக்கோம். எடுத்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு 6 மணி நேரம் கண்டென்ட் கொடுத்துருக்கோம். 6 மணி நேரம் நீங்கள் படிச்சுட்டு போய் அந்த டெஸ்ட் எழுதுனீங்கன்னா எவ்வளோ கேள்விகள் வந்தாலும் அது ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. அப்போ அந்த கண்டென்ட்டை டெப்த்தாக கொடுத்துருக்கோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டியான விஷயம். 30ஆம் தேதி ஒரு நாள் கேப் விட்டு நல்லா படிச்சுட்டு 30ஆம் தேதி பிலோட முடிக்கிறீங்க. அதற்கு அடுத்தது டெத் ஆஃப் தி சேல்ஸ்மேன். இதுக்கும் ஒரு நாள் கேப் கொடுத்துருக்கோம். டெத் ஆஃப் சேல்ஸ்மேன் அப்படி தான் லைன் பை லைன் டீச்சிங்கில் தான் இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. அப்போ 2/12/2024 போது டெத் ஆஃப் சேல்ஸ்மேன் முடியுது. அதற்கு அடுத்ததாக ஸ்ட்ரீட் கார் நேம்டு டிசையர். ஸ்ட்ரீட் கார் நேம்டு டிசையர் அப்படி தான் கிட்டத்தட்ட 9 வீடியோ கொடுத்துருக்கோம். கண்டென்ட்டு நல்லா ரிச்சாக கொடுத்துருக்கோம். நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எப்போவுமே குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அந்த இடத்துல சக்ஸஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் குவான்டிட்டி நோக்கி போயிட்டுருக்கேன். நாங்கள் வந்து ஏதாவது ஒன்று கொடுத்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. குவாலிட்டியாகவும் குவான்டிட்டியாகவும் கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்காக தான் அவ்வளோ விஷயத்தை மெயின்டைன் பண்ணுறோம். 4/12/2024 4/12/2024 ஸ்ட்ரீட் கார் நேம் டிசையர் இதுக்கு ஒரு நாள் டைம் இருக்குது. அதற்கப்புறம் அடுத்தடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேப் இருக்காது. அந்தந்த அன்னைக்கு அந்தந்த டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். அவுட் ஆஃப் த கிராடல் எண்ட்லெஸ் ராக்கிங் 5/12/2024, ப்ரொலாக் 6/12/2024, பிரம்மா 7/12/2024, தி ஸ்பேரோ 8/12/2024. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் முடிக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. ஈவன் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மா ஸ்பேரோலாம் ஆஃப் டேவே போகுது. பட் இருந்தாலும் ஒரு நாள் நீங்கள் ப்ராப்பராக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தாலும் கூட நீங்கள் அந்த டேவை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு வந்து நீங்கள் ஒரு 4 or 5 hours ஸ்பெண்ட் பண்ணால் கூட அந்த அன்றைக்கி டாப்பிக்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல இது கொடுத்துருக்கோம். அடுத்தது 9/12/2024 அப்படியே கண்டினியூவாக இருக்குது. நீ சிலதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐ நோ ஒய் த கேஜ்டு பேர்ட் சிங்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் 10/12/2024 தி ஆன்டி சஃப்ராஜிஸ்ட். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஒர்க்கு, வித்தியாசமான ஒரு ஒர்க்காக இருக்கும். அதை நம்ம ஒன்ஸ் நீங்கள் வீடியோலாம் பார்த்துட்டு அந்த கண்டென்ட் முடிச்சுட்டு ஆன்லைன் கிளாஸும் போயிட்டுருக்கோம். ஆன்லைன் கிளாஸ் கொஞ்சம் அட்வான்ஸ் டாப்பிக்கில் போயிட்டுருப்போம். சிலதான் பார்த்தீங்கன்னா வீடியோலையும் கொடுத்துருவோம். அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் 10/12/2024 இந்த ஒர்க்கை முடிக்கிறீங்க. அண்ட் தென் 11/12/2024 வேர் ஐ லிவ்ட் அண்ட் வாட் ஐ லிவ்ட் ஃபார். 12/12/2024 நோபல் பிரைஸ் அக்செப்டன்ஸ் ஸ்பீச். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நாள் அதிகம் தான். பட் இருந்தாலும் ஒரு நாள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல டைம் ஒன்று இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இப்படி தான் வடிவமைச்சிருக்கோம். அதனால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதற்கு அடுத்தது ஒரு நாள் கேப் கொடுத்துருக்கோம். நேம் சேக் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஒர்க்கு. நிறைய விஷயம் வித்தியாசமானது இருக்கும் அதில். அதனால் அதுக்கு ஒரு நாள் நல்லாவே கொடுத்துருக்கோம். 14/12/2024 13 நல்லா படிச்சுட்டு 14 நல்லா படிச்சுட்டு அந்த ஈவினிங்கோ அல்லது மார்னிங்கோ நீங்கள் எந்த டைமோ அந்த டைம் எழுதிடுங்க. மொத்தத்தில் அந்த டேவில் அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. தட் இஸ் ஃபைன். நேம் சேக் முடிச்சிடுறீங்க. அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எம்பரர் ஜோன்ஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கேப் இருக்குது. எம்பரர் ஜோன்ஸுக்கு ஒரு நாளே போதுமானதான். பட் இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராமாவை கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக போகணுங்கிறதுக்காக ஒரு நாள் கேப் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு யூனிட், அதாவது இந்த யூனிட் 6 நீங்கள் முதல்ல படித்த யூனிட் அப்படிங்கிறதுனால அந்த யூனிட் டெஸ்ட் எழுதி பார்க்கணுங்கிறதுக்காக ரிவிஷன் பண்ணி எழுதணுங்கிறதுக்காக 2 days டைம் கொடுத்துருக்கோம். 19/12 தான் நீங்கள் அந்த யூனிட்னுடைய டெஸ்ட் எழுத போகிறீங்க. 2 days நல்லா ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 19ஆம் தேதி யூனிட் டெஸ்ட் எழுதணும். ஸோ இந்த யூனிட் 6 அப்படிங்கிறது எந்த தடங்கள் இல்லாமல் போகிற மாதிரி தான் வடிவமைச்சிருக்கோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், ரெகுலராக அந்தந்த தேதியில் அந்தந்த டெஸ்ட்டை எழுதிடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ யூனிட் 5க்குள்ளே வரும். யூனிட் 5க்குள்ளே வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டெஸ்ட் எப்போ எழுதியிருக்கிறீங்க, இதுக்கு முன்னால் இருக்கிற டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி எழுதியிருப்பீங்க. இப்போது ஒரு நாள் கேப் விட்டு தி டெம்பஸ்ட் 20/12/2024 எழுதுறீங்க. அதற்கு அடுத்தது 22/12/2024 மெசர் ஃபார் மெசர், 24/12/2024 ஒத்தெல்லோ, 26/12/2024 கிங்லியர். ஸ்ப்ரிங்லியனுடைய டெம்பஸ்ட் அண்ட் மெசர் ஃபார்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டீச் பண்ணின கண்டென்ட். நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய டீட்டெயிலாக விஷயத்தை பேசியிருப்போம். அந்த மெட்டீரியலை 10 பக்கத்தில் முடிச்சிடலாம். பட் ஆனால் ஸ்ப்ரிங்லைனில் அது கிட்டத்தட்ட 40 பக்கத்துக்கு மேலே இருக்கும். கண்டென்ட் நிறையா கொடுக்கணும், நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். ஒன் அண்ட் வே நல்ல ஹை எக்ஸ்ட்ரீமான குவான்டிட்டியும் குவாலிட்டி இருந்துச்சுன்னா அதில் சக்ஸஸ் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும். ஸோ அதனால் அந்த மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் கேப் கொடுத்துருக்கும். அப்போ பார்க்க போனால் 2 days அப்படிங்கிறது உங்கள் ஒவ்வொரு பிளேவுக்கு இருக்குது. நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க. அதற்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சானட்ஸ். இந்த சானட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 days கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கண்டினியூஸான டேஸில் கொடுத்துருக்கோம்.
ஃபஸ்ட்டு 2 சானட்ஸ் 27/12/2024, நெக்ஸ்ட் 3 சானட்ஸ் 28, அதற்கு அடுத்த 3 சானட்ஸ் 29 கொடுத்துருக்கோம். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நல்ல கேப் கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தட் மீன்ஸ் யூனிட் 6க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டேஸ் கொடுத்தோம். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் பிகினிங் ஸ்டேஜில் போகிறீங்க, அதான் கியர் சேஞ்ச் நடந்துட்டு இருக்குங்கிறதுக்காக அந்த இடம் கொடுத்தோம். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ரீகால் பண்ணுற டைமிங்கை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ரீகாலை நீங்கள் ஒரு யூனிட்டை 5 நாள் டைம் எடுத்து ரீகால் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் ரீகால் கிடையாது. திரும்ப நீங்கள் ரீடூ பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம், மறுபடியும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ரீகால் மீன்ஸ் ஒரு ஃபாஸ்ட் லெவலில் போயிட்டு இருக்கணும். அதுதான். அதனால் நீங்கள் 2 டேஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். 31/12/2024 யூனிட் 5 யூனிட் டெஸ்ட் எழுதிடுறீங்க. ஸோ இந்த 31/12/2024 போது இந்த 2024 இது முடிகிறப்போ இந்த டிசம்பர் மாதத்தோட நீங்கள் 2 யூனிட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருமூச்சு விடுற சமயம், அப்பாட 2 யூனிட் முடிச்சிட்டோம், இனி அப்படியே கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணி போனோம்னா அடுத்தடுத்த யூனிட் போயிடலான்னு சொல்லி ஒரு நம்பிக்கையாக செயல்படுறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதற்கு அடுத்தது ஒரு ஃப்ரெஷ்ஷான டேயில் இருக்கணுங்கிறதுக்காக 1ஆம் தேதியில் ஒரு டாபிக் கொடுத்தோம். காரணம் என்னென்னா, அந்த டேவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் நல்ல நாள், நம்ம எந்த இடத்துலையும் நம்ம வந்து ஷெடியூலை மிஸ் பண்ண மாட்டோம்னு நீங்கள் நினைக்கிற ஒரு ஃபீலிங் வரணுங்கிறதுக்காக அந்த டேவில் ஒரு டெஸ்ட் கொடுத்துருவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேஸ், சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், இந்த அப்ளிகேஷன் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கில்லை ரொம்ப கேர்ஃபுல்லாக கையாளணும். சில விஷயங்கள் மனப்பாடம் பண்ணணும், யோசிக்கவே கூடாது. நீங்களும் இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் தான், சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் நீங்களும் ஸ்டூடெண்ட்டுங்கிற மனநிலையே இருக்கணும். ஸ்டூடெண்ட்டை விடவும் ஒரு படி கேர்ஃபுல்லாக நீங்கள் மனப்பாடம் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் மாறினா கூட ஆன்சர் மாறிடும். சினோனிம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொருத்தமாக இருக்கும். அதில் எதை சூஸ் பண்ணுறதுனே தெரியாது, அந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் சில பகுதிகள் மனப்பாடம் பண்ணணும், சில பகுதிகள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த யூனிட் 10 அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் பிரேஸு, சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் 1/1/2025 கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் 2/1/2025, ஹோமோஃபோன்ஸ் 3/1/2025, ஆர்டிகல்ஸ் அண்ட் டிட்டர்மைனர்ஸ் 4/1/2025, ஐடென்டிஃபைங் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ் 5/1/2025. அதாவது 5ஆம் தேதி ஜனவரி மாதத்தில் முடிக்கிறீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 டே கேப் தான் கொடுத்துருப்போம். அந்த 1 டே அப்படிங்கிறது ப்ராப்பராக நீங்கள் எடுத்து படிச்சுக்கிறது தான். ஸ்ப்ரிங்க்லரோட மெட்டீரியல் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி கிளாஸஸ் இருக்கும், அதெல்லாம் அப்படி நேக்காக எடுத்து பார்த்துட்டு அப்படியே டெஸ்ட் எழுதிடணும். அப்படி இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைன் ஸ்டோரேஜுக்கு நல்லா கெப்பாசிட்டி பண்ணிட்டே இருக்கணும். அப்போதைக்கு இது ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த யூனிட்டு இந்த நம்ம கிளாஸ் முடிகிற சமயமோ அல்லது டெஸ்ட் எழுதி முடிகிற சமயத்தோட இந்த யூனிட்டை நீங்கள் அப்படி மூடி வச்சிடக்கூடாது. அப்போதைக்கு தோணும் போதெல்லாம் இதை எடுத்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். மெத்தடே வேறு மாதிரி கொண்டு போகணும். அந்த யூனிட் 10 அதை நாங்கள் ஆன்லைன் கிளாஸில் கொண்டு போகும்போது உங்களுக்கு அந்த மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். அந்த மெத்தடில் இதில் கொண்டு போகணும். அப்படி போனீங்கன்னா இந்த யூனிட்லேருந்து எல்லா கேள்விக்கும் மார்க் வாங்கிக்கலாம். இது ஒரு மேத்தமெட்டிக் யூனிட் மாதிரி, ஒரு மார்க் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் இது சொல்கிறேன். அதற்கடுத்து 6 ஜனவரி 2025 காம்பவுண்ட் வேர்ட்ஸ், 7/1/2025 பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ். இதெல்லாம் பாருங்கள், டெய்லி ஒரு டாபிக் கொடுத்துட்டு 7ஆம் தேதிக்கு அப்புறம் இடையில ஒரு கேப் ஒன்று கொடுத்துட்டே இருப்பேன். என்ன அப்படின்னா, இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை அப்ளிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அதை நீங்கள் ஒரு ஸ்பாட்டுக்கு கொண்டு வரணும். அப்படிங்கிறதுக்காக தான் நல்ல டைம் கொடுத்து இதை வந்து கொடுத்துருக்கேன். ப்ராப்பராக கொண்டு போகணும். ஏன்னா இங்கே ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்தோட தொடர்புடையது. டென்ஸை நல்லா ப்ராப்பராக கற்றுக்கிட்டிங்கன்னா அது எங்கே பயன்படும்? எரர் ஸ்பாட்டிங்கில் பயன்படும். அப்போ டென்ஸை நல்லா ப்ராப்பராக கற்றுக்கணும். வாய்ஸை நல்லா ப்ராப்பராக கற்றுக்கணும். அப்போ டென்ஸு 12/1/2025, வாய்ஸ் 14/1/2025, ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் அங்கே முடிச்சுக்கிறீங்க. அதற்கு அடுத்தது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், ஒரு நாள் நல்லாவே கேப் கொடுத்துருக்கோம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது முடிச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். 16/1/2025 எழுதக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வெரி இம்பார்ட்டன்ட். நான் இப்போவே சொல்கிறேன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் இருந்து மட்டும் குறைஞ்சபட்சம் 4 கேள்வியாவது இருக்கும். அவ்வளோ ஒரு விஷயம் அதுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அதுக்கான ரீசன்ஸ் அப்படிங்கிறது நான் இதனுடைய கிளாஸஸ்குள்ளே வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பேசுவோம் நிறையா. ஏன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நான் கொஞ்சம் சுருக்கமாக போயிட்டுருக்கேன். நம்ம ஏன்னா ஆரம்பிச்சதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour நம்ம ரீச் ஆகிருக்கோம். நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம், அதனால் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம ஷெடியூலில் நம்ம இன்னும் கன்டினியூ பண்ணுவோம். அதற்கு அடுத்தது ஐடென்டிஃபைங் அண்ட் கரெக்டிங் எரர்ஸ் 18/1/2025 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஏரியா. இதுவும் அப்படி தான், குறைஞ்சபட்சம் 4 அல்லது 5 கேள்வியாஸ் இருக்கும். நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடாது 10 யூனிட் இருக்கே, ஒரு யூனிட்டுக்கு 10 கேள்வி தான் எடுப்பாங்க பிஜிடிஆர்வியில் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. அந்த மாதிரி எந்த ஒரு ரூல்ஸ் கிடையவே கிடையாது. அவங்க எடுக்கலாம், அவங்க இது தேவைன்னு தோணுச்சுன்னா அதை எடுக்கலாம். அந்த மாதிரி தான் ஐடென்டிஃபைங் அண்ட் கரெக்டிங் எரர்ஸ்க்கு குறைஞ்சபட்சம் 4லிருந்து 5 கேள்வியாவது இருக்கும். டென்ஸ் நேரடியாக வராது, ஆனால் அந்த டென்ஸ் என்ன ரூபத்தில் வரலாம், ஐடென்டிஃபைங் எரர்ஸ் ரூபத்தில் வரலாம். இந்த ஐடென்டிஃபைங் எரர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தா உங்களுக்கு சிலபஸில் இருக்கும்போது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்கில்னுடைய கிராமர் பார்த்தீங்கன்னா ஏதோ சில கிராமர் கொடுத்துருக்குற மாதிரி தெரியும். பட் ஆனால் இந்த எரர் ஐடென்டிஃபை பண்ணுறக்கே ஒட்டுமொத்த கிராமர் படிச்சிருந்தா மட்டும்தான் எரர் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்கள் வெறும் டென்ஸ் கிடையாது, நீங்கள் ஸ்பீச்சஸ் முடிச்சிருக்கணும், வாய்ஸை முடிச்சிருக்கணும், அதுக்கப்புறம்
சூப்பர்லேட்டிவ்ஸ், கம்பேரிட்டிவ், பாசிட்டிவ்னு சொல்லி அந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் முடிச்சிருக்கணும். அதற்கப்புறம் வேறு என்னென்ன கிராமர் இருக்கோ எல்லா கிராமர்லேருந்து அந்த கேள்வி அப்ளிகபிள் வரும். அதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் எரர் ஸ்பாட்டிங் நீங்கள் எரர் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான மார்க் வாங்க முடியும். ஸோ அதனால் வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடம். அதற்கு அடுத்தது ஒரு நாள் கேப் விட்டு 20/1/2025 யூனிட் 10 யூனிட் டெஸ்ட் அப்படிங்கிறது முடிக்கிறீங்க. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேஜ் 1 நீங்கள் முடிச்சாச்சு. ஸ்டேஜ் 2க்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க. ஸ்டேஜ் 1 வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலவை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு பக்கம் அப்ளிகேஷனை பார்த்தீங்க, இன்னொரு சைடு முழுக்க முழுக்க பிளேவை பார்த்தீங்க, இன்னொரு சைடு அமெரிக்கன் லிட்ரேச்சருங்கிற ஜானர் பார்த்தீங்க. அந்த சைடில் இருந்தீங்க. பட் ஆனால் இந்த யூனிட் அதற்கு அப்புறமா வரக்கூடிய இந்த ஸ்டேஜ் 2 அப்படிங்கிறது அப்படியே முழுக்கமாக லிட்ரேச்சருக்குள்ளே மட்டுமே மூழ்கி இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக கையாள வேண்டிய ஒரு இடம். நியூ டாபிக்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். ரொம்ப பார்த்து கவனமாக போக வேண்டிய ஒரு இடம் தான் இந்த ஸ்டேஜ் 2. இந்த ஸ்டேஜ் 2 வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு இமார்டலிட்டி ஓட் அண்டு டின்டினேபே யூனிட் 3லேருந்து வரக்கூடிய இந்த பகுதியை 21/2025, ப்ரிலியூட் புக் 1 22/1/2025, டிஜெக்ஷன் அண்டு குப்ளகான் 23/1/2025, ஓட்டு நைட்டிங்கேல் 24/1/2025, இப்படி அதை வச்சுருக்கோம். அது சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 டாபிக்ஸ் கொடுத்துருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு நாளுக்கு உண்டானது போதும் அப்படிங்கிறக்காக அந்த 2 டாபிக்ஸ் நீங்கள் படிக்கணுங்கிறக்காக அந்த ஒரு நாளை மையப்படுத்தி கொடுத்துருக்கோம். ஏன்னா சில நேரம் ஏன்னா வரக்கூடிய காலங்கள் நீங்கள் ஸ்பீட் பண்ணணுங்கிறக்காக இதை ஒரு மைண்டில் வச்சுக்கணும். ரெண்டாவது, டெஸ்ட் எழுதும்போது சில நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னா இம்மார்டாலிட்டி ஓடு ஒரு டெஸ்ட்டில் இருக்கும், டின்டினேபே இன்னொரு டாப்பிக்கில் இருக்கும், தனித்தனியாக கொடுத்துருப்போம். அந்த தனித்தனியாக கொடுத்துருந்தாலும் நீங்கள் டெஸ்ட்டை தனித்தனியாக போய் எழுதிடணும். ஒரே டாபிக்குள்ளே இல்லாமல் தனித்தனியாக இருக்கும். இம்மார்டாலிட்டி ஓடு ஒரு சைடு இருக்கும், டின்டினேபே அது நெக்ஸ்ட்டாக இருக்கும். அப்படி இருந்துச்சுனாலும் நீங்கள் டெஸ்ட் எழுதிடணும். ஸோ வெரி கேர்ஃபுல். ஒரே நாளில் வைக்கிறதுனால மிங்கிள் பண்ணி கொடுத்துருப்போம்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா கொஸ்டின்ஸ் அதிகமாக தரணுங்கிறதுக்காக தனித்தனி டாப்பிக்கில் கொடுத்துருக்கோம். வெரி இம்பார்ட்டன்ட். ஓஸ்மாண்டியஸ் அண்ட் அடோனிஸ் 25/1/2025, எஸ்ஐஸ் ஆஃப் எலியா வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கோம். அவருடைய பயோகிராஃபி எல்லாம் சேர்த்து ஒரு இடத்துல. எஸ்ஐஸ் ஆஃப் எலியா அதாவது கிறிஸ்ட் ஹாஸ்பிட்டல் தி சவுத் சி ஹவுஸ் 26/1/2025, ட்ரீம் சில்ட்ரன் நியூ இயர்ஸ் ஈவ் 27/1/2025, மை ஃபர்ஸ்ட் அக்வைட்டன்ஸ் வித் போயட்ஸ் 29/1/2025, இப்படி வந்து கொடுத்துருக்கோம். வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பார்த்தோன்னா அப்படி கன்னியூவாக இருக்கும். சில இடங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா டைம் அப்படிங்கிறது கொடுத்துருப்போம். மை ஃபர்ஸ்ட் அக்வைட்டன்ஸ் வித் போயட்ஸுக்கு ஒரு நாள் கேப் கொடுத்துருக்கோம். அதை நல்லா பயன்படுத்திக்காங்க. அதற்கு அடுத்தது ப்ரிஃபேஸ் டு தி லிரிக்கல் பேலட்ஸ் 31/1/2025, சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டிஸ் ஒரு நாள் கேப் விட்டு 2/2/2025, wuthering heights 4/2/2025, ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட் 5/2/2025. அதற்கப்புறம் 2 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் யூனிட் 3 யூனிட் டெஸ்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக எழுதுறீங்க இந்த இடத்துல. வெரி கேர்ஃபுல். ரைட். இப்போ நம்ம ஸ்டேஜ் 2வில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3 அப்படிங்கிறது முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு யூனிட் 4. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருவேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி ஒன்று பார்த்துக்கலாம். எக்ஸ்ப்ளனேஷனில் உங்களுக்கு நீட் இருந்தால் அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. ரைட். நெக்ஸ்ட்டு 8/2/2025 டோவர் பிஜன் ஸ்காலர் ஜிப்சி, ஆண்ட்ரி டெல்சேட்டோ 9/2/2025, யுலிசஸ் அண்ட் பைசாண்டியம். இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன போயம் அப்படிங்கிறதுனால ரெண்டையும் ஒன்றா சேர்த்து 10/2/2025 கொடுத்துருக்கோம். த வேஸ்ட்லேண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு போயம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேள்வி வரக்கூடிய ஒரு போயம், அதனால் இது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல். இது வந்து 11/2/2025. அதுக்கப்புறம் மிங்கிள் பண்ணி ஒன்று கொடுத்துருக்கோம், காட்ஸ் கிராண்டியர் அண்டு த அன்னோன் சிட்டிசன். இது 12/2/2025 இதை முடிச்சுக்கிறீங்க. அதற்கு அடுத்தது தி தாட் ஃபாக்ஸ் 13/2/2025. இந்த லெக்சர் ஒரே ஒரு தான், பட் ஆனால் ஒரு நாள் போதுமானது. டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. ஆன் ஹீரோஸ் ஹீரோ வர்ஷிப்லேருந்து வரக்கூடிய ஒரு லெக்சர் 14/2/2025. த ஸ்டடி ஆஃப் போய்ட்ரி 15/5/2025. யூ அண்ட் ஆட்டம் பாம்ப் 16/2/2025. இதுக்கெல்லாம் ஒவ்வொரு நாள் தான் கொடுத்துருக்கோம். அந்த நெக்ஸ்ட்டு ஹார்ட் டைம்ஸ். இங்கெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடம் இனிமேல் வரக்கூடிய ஸ்டோரிஸ் எல்லாமே. அதனால் இது எல்லாத்துக்குமே 2 டேஸ் அப்படிங்கிறது சாலிடாக கொடுத்துருக்கோம். ப்ராப்பராக பயன்படுத்திக்கணும். ஏன்னா நான் 2 டேஸ் கொடுத்துருக்குறேன்னா அந்த கண்டென்ட் அவ்வளோ கண்டென்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்ப்ரிங்கில் நாங்கள் நடத்திருக்கிற விஷயமும் அவ்வளோ இருக்குன்னு அர்த்தம். அதனால் கேர்ஃபுல். ஹார்ட் டைம்ஸ் 17/2/2025. மில்லான் த ஃப்ளாஸ் 19/2/2025. மேயர் ஆஃப் கேஸ்ட் பிரிட்ஜ் 21/2/2025. எல்லாத்துக்கும் பார்த்துட்டே இருங்க, ஒவ்வொரு நாள் கேப் இருக்குது. அதற்கு அடுத்தது மிஸ்ஸஸ் டாலவே 23/2/2025. லுக் பேக் இன் ஆங்கர் 24/2/2025. இப்படி இந்த இடத்துக்கு கொடுத்துருக்கோம். அதற்கப்புறம் மதர் கரேஜ் அண்ட் ஹெர் சில்ட்ரன் 25/2/2025. ரைடர்ஸ் டு த சி 26/2/2025. டாப் கேல்ஸ் 27/2/2025. அந்த நெக்ஸ்ட்டு யூனிட் 4 ஃபாஸ்ட்டான ஒரு இடத்துல இதை நீங்கள் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டேலியாக பார்த்தீங்கன்னா 28/2/2025 யூனிட் 4 யூனிட் டெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் எழுதணும். நான் உங்களுக்கு அந்த ரிவிஷனுடைய மெத்தடை நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் 3 இருக்கும், அதுக்கப்புறம் 2 ஆச்சு, இப்போ சிங்கிள் டே ஃபாஸ்ட் ரீடிங்கில் போகணும்.
ஃபஸ்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 6, யூனிட் 5, யூனிட் 10. அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 3, யூனிட் 4. அப்போ டோட்டலாக 5 யூனிட்ஸ். ஸ்டேஜ் 1ல் 3 யூனிட்ஸு, ஸ்டேஜ் 2ல் 2 யூனிட்ஸ், 5 யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூல் வந்து எக்ஸாம் அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம கையில் இல்லை அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு டைமிங்கோட கொடுத்து பிப்ரவரி மந்த் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வடிவமைச்சிருக்கோம். இனி இங்கிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கான அந்த இது பார்க்க முடியும், எங்கே எக்ஸாம் வந்து மையம் கொள்ளும் அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்கணும். எந்த மந்த்துக்கான இது இருக்குங்கிறதுக்கான விஷயங்கள் இந்த பிப்ரவரி மாதத்துல எல்லாம் தெரிஞ்சிடும். அதை தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற யூனிட்ஸ் எல்லாத்தையும் வேற கோணத்தில் கொண்டு போகணும் அப்படிங்கிறது. இதே மாதிரி தான் இண்டிவிஜுவல் டாபிக் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். பட் ஆனால் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் நிறைய நாள் 1 or 2 days கொடுத்து நம்ம இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்தோம் இல்லையா, அதை எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணணுங்கிறதுக்காக ஒருவேளை எக்ஸாம்ஸ் கொஞ்சம் நல்லா தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் அப்படி தான் 2 days அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணுவோம். 2 days or 1 days கேப் விட்டு அது நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் எழுது மாதிரி கொண்டு போவோம். ஒருவேளை அந்த அதுக்கான நெருக்கமான ஒரு டைம் இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு 5 யூனிட் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, பயமே இல்லாமல் இருப்பீங்க. ஏன்னா நல்ல டைம் எடுத்து படிச்சுட்டீங்க. மீதி இருக்கிறதுக்கு எந்த இடத்துல லைட் ஸ்பீடு வேணும் இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஒரு ஸ்பீடோடு எடுத்துகிட்டு போய் ஒரு ஷெடியூல் எங்களுக்கு மறுபடியும் ஒன்று கொடுப்போம். நியூவான ஒரு ஷெடியூல் ரிமைனிங் யூனிட்ஸுக்கு இன்னொன்று கொடுப்போம். அதை நீங்கள் அப்படியே கண்டினியூவாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு பிப்ரவரி மந்த்துக்கும் போது 5 யூனிட் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஹோப்ஃபுல்லாக தைரியமாக இருக்கலாம், பயப்பட வேண்டியதே இல்லை. ஏன் அப்படின்னா மீதி அவங்க என்னைக்குள்ளே எக்ஸாம் ஆரம்பித்தாலும் மிச்சம் இருக்கிறது நீங்கள் ஈஸியாக முடிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். சிலதெல்லாம் படித்த டாபிக்ஸ் இப்படி ரிப்பீட் ஆகிறதுனால வெரி சிம்பிளாக அதை வந்து கடந்து போயிடலாம். ஏன்னா இதில் யூனிட் 8, யூனிட் 9, யூனிட் 1, யூனிட் 2 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதனால் டாபிக்ஸ் தான், அதனால் அதை பற்றி ஒரி பண்ணாமல் இதை போயிடலாம். அதனால் இந்த யூனிட் 7, யூனிட் 8, யூனிட் 9, யூனிட் 1, யூனிட் 2 இதுக்கான ஷெடியூல் அப்படிங்கிறது பிப்ரவரி மந்த்துக்கு அப்புறமா அப்போ எக்ஸாம் வரதை வச்சு அவங்களுடைய ஸ்டேஜை புரிஞ்சு அந்த இடத்துல இன்னொரு டேஸோடு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ இந்த 5 யூனிட்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு என்ன ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு இந்த டெஸ்ட்டில் இப்போ இது வரைக்கும் மெட்டீரியல் அப்படிங்கிறது எங்களுக்கு கன்னியூவாக இருக்குது. இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே முன்னாடியே நாங்கள் அனுப்பிடுவோம். யூனிட் 7, 8, 9, 1, 2 எல்லாத்தையும் முன்னாடி அனுப்பிடுவோம். அதில் எந்த ஒரு தொய்வு இருக்காது. வெரி ஃபாஸ்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சிலபஸ் தெரியாதனால கொஞ்சம் ஒரு மீடியம் ப்ராசஸ் வச்சுருந்தோம் ஸ்பீடு அப்படிங்கிறது. இப்போ நாங்கள் எங்கள் சைடில் ரொம்ப ஹை எக்ஸ்ட்ரீம் லெவலில் மெட்டீரியல் ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால் எல்லாத்தையும் முன்னாடியே கொடுத்துருவோம். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஃபாஸ்ட்டாக நீங்கள் எந்த யூனிட்டான எடுத்து படிச்சுக்கிற மாதிரி எடுத்து கொடுத்துருவோம். 10 யூனிட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வேறு என்ன கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னா சப்ளிங் யூனிட் டெஸ்ட் கொடுப்போம். யூனிட் 1 and யூனிட் 10 சப்ள் பண்ணி ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க. இனிமேல் வரது எல்லாமே டெஸ்ட் மட்டும்தான். யூனிட் 2 and 9, யூனிட் 3 and 8, யூனிட் 4 and 7, யூனிட் 5 and 6 இப்படி ஒரு சப்ளிங் எழுதிட்டு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு 30-50 இருக்காது, 100 கொஸ்டின் அப்படிங்கிறது மினிமம். இதுதான் எங்களோட எப்போவுமே மெயின்டைன் பண்ணுவோம். அதனால் 100 கொஸ்டின் சாலிடாக கொண்டு போவோம். ஏன்னா 24,000 MCQs வச்சுருக்கோம். அதை எப்படி கொடுக்கணுங்கிறதுல நாங்கள் நிறையா தேடி கொடுத்துட்டே இருப்போம். ரிவிஷன் டெஸ்ட் 5 ரிவிஷன் டெஸ்ட்னு வச்சுருக்கோம். இங்கே என்னென்னா யூனிட் 1 to 5 நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட் எழுதுங்க. இதுக்கெல்லாம் டேட்ஸ் எல்லாம் கொடுப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி டைம் அலெக்ட் பண்ணி கொடுப்போம். ஒரு பீரியட் உங்களுக்கு எத்தனை நாள் தேவைங்கிறது நாங்கள் புரிஞ்சு அதை மையப்படுத்துவோம். அதை எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் மையப்படுத்தி அதை நாங்கள் சரி செய்வோம். யூனிட் 6 to 10 அப்படிங்கிறது அடுத்த ஒரு டெஸ்ட்டாக அது இருக்கும் 5 அதற்கப்புறம் மார்க் எக்ஸாம் அப்படிங்கிறது தான் எல்லாமே இருக்கும். இடையிலேயே பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான டெஸ்ட்ஸ் இருக்கும். இடையில ஒரு பிளான் ஒன்று கொடுப்போம். சைக்காலஜி இருந்துச்சுன்னா சைக்காலஜிக்கான ஒன்று இருக்கும். ஏன்னா அது வந்து நோட்டிஃபிகேஷன் பேஸ் பண்ணி வரதுனால அது நோட்டிஃபிகேஷனுக்காக அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வி வில் சி ரைட். அப்போ மார்க் எக்ஸாம் மினிமம் எவ்வளோ கொடுப்போம் அப்படின்னா இப்போதைக்கு நாங்கள் 10 மார்க் எக்ஸாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை எக்ஸாம் தள்ளுச்சு அப்படின்னா நாம் போட்டிருக்கிற டைம்லேருந்து வந்திருக்கிற டைம்லேருந்து அவங்க ஏதாவது ஒரு வகையில் தள்ளிட்டே போச்சுன்னா மார்க் எக்ஸாம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்போம். கொஸ்டின்ஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்போம். உங்களுக்கு வேறு ஏதாவது வகையில் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்போம். எங்கேயும் நாங்கள் சிலபஸ் முடிச்சாச்சு இனி உங்களுக்கு எங்களுக்கு தொடர்பு இல்லாத மாதிரி காட்டிக்கவே மாட்டோம். உங்களை டச்சப் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்குள்ளே உங்களை புஷ் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் கான்ஃபிடென்ட் லெவலில் நீங்கள் கொண்டு போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. குறைஞ்சபட்சம் 10 மார்க் எக்ஸாம் அப்படிங்கிறது கம்மி தான். பட் ஆனால் லாஸ்ட் டைமில் நாங்கள் யூஜி தேர்டில் பார்த்தீங்கன்னா 20 மார்க் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு 10 தான் நாங்கள் கொடுத்துருந்தோம். பட் ஆனால் 20 மார்க் எக்ஸாம் கொடுத்து OMR சீட்டெல்லாம் நாங்கள் கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சோம். நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸ்ப்ரிங் லைனை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே பேசிக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளாட்ஃபார்மாக நாங்கள் உருவாகிட்டு இருக்கோம். அந்த இடத்த நாங்கள் ரீச் பண்ணி நாங்கள் அது வந்துட்டுருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடியது எல்லாத்தையும் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனில் கொடுத்துட்ருக்கோம். ஒரு விஷயத்தை செய்கிறோம்னா குவாலிட்டியாக செய்யணும் அப்படிங்கிறது நான் எப்பொழுதும் விரும்புவேன். நல்லதாக கொடுப்போம். உங்கள்கிட்ட மணி வாங்கிட்டு நம்ம அதை செய்கிறோம், அதை அவனுக்கு நல்லதாக கொடுப்போம். அவன் லைஃப்பில் ஜெயிச்சு போகட்டும். உங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறுவதற்கு ஸ்ப்ரிங்லைனோட பங்களிப்பு அப்படிங்கிறது அதிகமான இடத்துல இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக
நாங்கள் வந்து எப்பொழுதுமே உங்களுக்கு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்கள்கிட்ட வேறு கோர்சஸ் அப்படிங்கிறது யூஜி டிஆர்பி, பாலி டிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கானது, அதாவது காலேஜ் டிஆர்பி, யூஜிசி நெட்டு, டிஎன் செட்டுன்னு சொல்லி தனித்தனியான இடத்துல வச்சு அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எங்களோட ஒன்று எய்ம் அப்படின்னா குவாலிட்டியாக கொடுக்குறது மட்டும்தான். அதனால் இந்த கோர்ஸஸும் சரி இந்த குவாலிட்டிக்குள்ளேயே வச்சுட்ருக்கோம். அல்லது நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா 7397164456 அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம்.